பிஜேபி சங்கப்பரிவார் கும்பல் தலையை பிச்சுட்டு அலையிறாங்க. எதிர்கட்சி ஒரு பக்கம் அடிச்சு ஆடிட்டு இருந்தா கூட்டணி கட்சிகளே குளறுபடியை உருவாக்கி வச்சிட்டு இருக்கு. அதில் தமிழ்நாடு மட்டும் என்ன சும்மாவா இருக்க போறாங்க? தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு கோரிக்கையை மோடி கிட்ட வச்சிருக்கிறாங்க. நீட் தேர்வை ஒழிச்சு விட்டுருங்க மோடி அப்படின்னு. கொண்டு வந்தவங்களே எப்படியா ஒழிப்பாங்கன்னு நமக்கு தெரியல. ஆனா ஒரு நெருக்கடியை பாமக உருவாக்கியிருக்கு. இன்னொரு பக்கம் ஆர்எஸ்எஸ்க்கும் மோடிக்கும் சேரல, மோடிக்காக இறங்கி ஆர்எஸ்எஸ் வேலை பார்க்கல நம்ம சொல்லும் போதெல்லாம் நம்மளை தான் திட்டுச்சு சங்கிய. ஆனா உண்மை என்னன்னா ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் நேத்து வச்சு செஞ்சிருக்காப்புல, மோடியை கதற விட்டுருக்காப்புல. பயங்கரமான சம்பவம் நடந்திருக்கு. இதுக்கு இடையில திடீர்னு எங்க இருந்து வந்தாங்கன்னு தெரியல. குஷ்பு அக்கா வந்து அவங்க பங்குக்கு பாருங்க இந்த ராகுல் காந்திக்கு பெருந்தன்மையே இல்லைங்க. 3வது முறை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரைம் மினிஸ்டருக்கு ஒரு வாழ்த்து கூட சொல்லல. என்ன நாகரிகம் அப்படின்னு கேட்டுக்கோங்க. நான் வர்றேங்க்கா. என்ன தெரியுமா, இந்த கும்பலுக்கெல்லாம் நாகரிகத்தை பத்தி நமக்கு டீச் பண்றாங்க பாரு, அங்கதான் வேடிக்கையாவே இருக்கு. இதுல என்ன அப்படின்னா, குஷ்பு அக்கா தேர்தலப்ப காணாம போயிருந்தாங்க. அதுவும் நான்லாம் உடம்புல முடியாம போச்சு, நான் எங்க வந்து பரப்புரை பிரச்சாரத்துல ஈடுபட முடியும், நானே பாவங்க அப்படின்னு ஓடி ஒளிஞ்சாங்க குஷ்பு அக்கா. இப்போ 3வது முறை பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டாராம். அதுவும் மக்களே அந்த பதவியை கொடுத்துட்டாராம். அதுவும் மக்களுக்கு செய்த நன்மைகளால மக்கள் கொடுத்தாங்களாம். ஏக்கா எந்த ஊர்ல இருக்கீங்க? ஏலியனு கூட தெரியும்க்கா இவர் என்ன பண்ணாருன்னு. ஒண்ணு ஞாபகம் வைங்க, கிராமப்புறங்களில் இருக்கிற வட இந்திய மக்கள் ஓட்டு போடாம புறக்கணிச்சிருக்காங்க மோடிய. நகர்ப்புறத்துல இருக்கிற செழுமையான இடைத்தட்டு மக்களுடைய அரைகுறை ஓட்டால தான் நீங்க நிக்கிறீங்க. 400 சொல்லிட்டு இருந்த நீங்க இன்னைக்கு 272 என்கிற பெரும்பான்மையை கூட எட்ட முடியாம உங்களை வீட்டுக்கு அனுப்புறதுக்கு மக்கள் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. இதுல திடீர்னு வந்து உலக நாடுகள் எல்லாம் கொண்டாடி கொண்டிருக்கிற மோடி ஒரு வாழ்த்து சொல்லல பாருங்க ராகுல்னு. உலக நாடுகள் மோடியை கொண்டாடுறாங்களா? எந்த ஊர்ல இருக்கீங்க? தடவை பதவி ஏற்கும் போது உலக நாடுகளில் இருக்கிற பெரிய பெரிய நாடுகள் இருந்து ஆளுகளை இறக்குனீங்க. அதன் மூலமா இந்த செய்தியை உலக செய்தியாக மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணீங்க. ஆனா என்ன நடந்துச்சு? இப்போ மாலத்தீவு, மொரிஷியஸ் தீவு, அதே மாதிரி இங்க இருக்கிற வங்கதேசம், இலங்கை, இப்படி ஆசியாவில் இருக்கிற சிஷல், இப்படி குட்டி குட்டி கண்ட்ரிகளை தூக்கிட்டு வந்து நிப்பாட்டி இருக்கீங்க. என்ன பெருசா நீங்க? ஏன்னா உங்களுக்கே உறுத்திருச்சு. ஏன்னா இதை பெருசாக்கணும்னா ஊரே சேர்ந்து மோடி பிம்பம் உடஞ்சிருச்சுன்னு பேசிட்டு இருக்காது வெளிப்பட்டுருன்னு நீங்க அடக்கி வாச்சிங்க. அது கூட எங்களுக்கு தெரியாத குஷ்பக்கா? நாடாளுமன்றத்தில் வெற்று கூச்சல் போடுவது எந்த பிரயோஜனம் இல்லை. யாரே? குஷ்பு அக்கா. தாமரை மலரும் 10 ஓட்டு சேர்ந்தாப்புல வாங்குறதுக்கு உங்களுக்கு வக்கு கிடையாது. ஆனா என்ன சொல்றீங்க? பாராளுமன்றத்தில் போட்டது வெற்று கூச்சலா? எது வெற்று கூச்சல்? தமிழ்நாட்டு குழந்தைகளுக்கு நீட்டை ரத்து பண்ணணும் பாராளுமன்றத்தில் நாம அடிச்ச அடி உங்களுக்கு வெற்று கூச்சல். இங்க இருக்கிற விவசாயிகளுக்கான சட்டத்தை ரத்து பண்ணுங்க நம்ம அடிச்சது வெற்று கூச்சல். எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை, எங்கள் வரி பணத்தில் எங்களுக்கான ஈவை கொடுங்கன்னு கேட்டது வெற்று கூச்சல். இங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையே, அதை உருவாக்கி கொடுங்கன்னு கேட்டது வெற்று கூச்சல். வேலை வாய்ப்பை உருவாக்கி தர்றேன்னு சொன்னீங்களே, வருஷத்துக்கு 2 கோடி வேலை எங்கன்னு கேட்டது வெற்று கூச்சல். எல்லா வளங்களையும் அதானி அம்பானிகளுக்கு மட்டுமே கொடுத்துட்டு இருக்கீங்களே அப்படின்னு சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்டா அது வெற்று கூச்சல். அதெல்லாம் தாண்டி இங்க இருக்கிற பொதுத்துறை நிறுவனங்களை எல்லாம் வித்து வாயில போட்டு தின்னுட்டு இருக்கீங்களே, இந்த நாடை நாசமாக்கிக்கிட்டு இருக்கீங்களே. டாடா இருந்து வாங்கின விமான நிறுவனமான ஏர்லைன்ஸ், இந்தியன் ஏர்லைன்ஸ் அப்படியே டாடா கிட்டே கொண்டு போய் கொடுக்குறீங்களே, கூச்ச நாச்சம் இல்லையா அப்படின்னு உழுக்கி கேள்வி கேட்டா உங்களுக்கு வெற்று கூச்சல். இது என்ன தெரியுங்களா? குறைகுடம் கூத்தாடும் நம்ம ஊர்ல ஒரு பழமொழி உண்டு. இந்த அக்கா பொழப்புக்காக ஏதோ சோத்துக்கு போய் சேர்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்களே, அதுக்காக மக்களுக்காக நின்று கேட்பவர்களை, கேள்வி கேட்பவர்களை, அரசாங்கத்தின் அதிகாரத்தை எதிர்த்து நிற்பாங்கல்ல, வெத்து கூச்சல் சொன்னா அதுக்கு பார்ப்பனிய கொழுப்பு இருக்கணும், இல்லைன்னா பார்ப்பன அடிமைத்தனம் இருக்கணும். இது ரெண்டுமே அக்கா கிட்ட இருக்குங்க. நல்லதை செய்வாங்கன்னு மக்கள் எதிர்பார்க்கிறாங்களாம். யாருக்கிட்ட? மோடி கிட்டயா? 800 விவசாயிகள் செத்தப்பையே வேடிக்கை பார்த்தவர் மோடி இவர்கிட்ட நல்லதுக்கு எதிர்பார்க்கிறாங்களா? இங்க இருக்கிற ராணுவ வீரர்களுடைய படுகொலைகளை வேடிக்கை பார்த்தவர் மோடி இவர்கிட்ட நல்லதை எதிர்பார்க்கிறாங்களா? ராணுவத்துல ஆள் எடுக்க சொன்னா அக்னி பாத்துன்னு சொல்லிட்டு அதுல 4 வருஷத்துக்கு ஒரு ஒப்பந்தத்தை போட்டு நாங்க டெம்பரவரியா தான் எடுப்போம்னு சொன்ன மோடி யோகியமானவரா? இவருக்காக ஓட்டு விழுந்துச்சா? அது நான் கேட்குறேங்க. முதல் 4 சுத்துல
மண்ணை கவ விட்டாங்களே மோடியை. நீங்க தேர்தல் ஆணையத்தை அட்ஜஸ்ட் பண்ணி தானே 1,50,000 ஓட்டுல நீங்க மோடியை ஜெயிக்க வச்சிங்க. எங்களுக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களாங்க? அப்புறம் தமிழ்நாட்டில் 40க்கு 40 வாங்கி அடிச்சு ஓட விட்டுருக்குமே, ஏன் உங்க ஆளுகள்லாம் வரிசையா நின்று வாழ்த்து சொல்றது? ஏன் சொல்லல? உங்களுக்கு இங்கேதான் இருக்கா? அப்போ இந்த மக்கள் 40க்கு 40ன்னு மொத்தமா அடிச்சு உங்களை காலி பண்ணி தூக்கி எறிஞ்சா அதுக்கு வாழ்த்து சொல்றதுக்கு உங்களுக்கு குறு குறு குறுன்னுது. ஆனா ஒண்ணுமே இல்லாம மக்கள் வேண்டாம் என்று நிராகரித்து அறுதி பெரும்பான்மை கூட கொடுக்காம விட்ட ஒரு கட்சி, மாநில கட்சி கிட்ட காலில் விழுந்து நீங்க ஒரு ஆட்சி அமைக்கிறீங்க. உங்க ஆட்சியே வேண்டாம்னு சொல்ல மக்கள் தீர்ப்புக்கு எதிரான ஒரு ஆட்சி அமைப்பீங்க. நாங்க உட்காந்து வாழ்த்து சொல்லிட்டு இருக்கணுமா? குஷ்போகா, நீங்க வாட்ஸ்அப்ல வதந்தியை கிளப்புங்க, வாட்ஸ்அப்ல உங்க RSS காரங்களை வச்சு உளருங்க, பிரச்சனை இல்லாம போகும். இங்க வந்தீங்கன்னா நம்ம ஆளுகா நல்லா அப்பெல்லாம் அடிச்சு தூக்குவாங்களா? அப்புறம் நீங்க வருத்தப்படக்கூடாது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா RSS தலைவர் மோகன் பகவத் வாட்சி செஞ்சிருக்காருங்க. அந்த பக்கம் பதவி ஏற்ற உடனே அமைச்சர்களை எல்லாம் கூப்பிட்டு ஒரு கூட்டத்தை போடுறாரு மோடி. இந்த பக்கம் நாக்பூர்ல RSS தொண்டர்களை வைத்து இங்க கூட்டம் நடத்தப்படுது. இந்த 2 கூட்டம் நடக்குது சமகாலத்துல. அதுல RSS தலைவர் மோகன் பகவத் மோடியை கிழிச்சு நார்நாரா தொங்க போட்டார். சேவகர்கள் யார் தெரியுமா? சேவகர்கள் யார் சொல்லுவாங்க? RSSல தன் வாழ்நாளே அர்ப்பணிச்சுக்கிட்டு அவங்க சொல்ற எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கிறவங்க பேர் சேவகர்கள். அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? சேவகர்கள் யார் தெரியுமா? ஆணவம் இல்லாமல் மக்களுக்காக இயங்குகிறவன் தான் உண்மையான சேவகன். அப்ப என்ன அர்த்தம்? நீ ஆணவத்துல தலை வெறிச்சு திரியிறியா? நீ ஆணவத்துல அலையிற, அது கூடாது. நான் என் முகத்தை பார்த்தா ஓட்ட அள்ளி தட்டிடுவாங்கன்னு என்ன ஆணவமா சொன்ன? 400 சீட்டை நாங்க போற போக்கில் ஜெயிப்போம்னு என்ன ஆணவமா சொன்ன? நீ அந்த ஆணவத்தை எடுக்காத. ஆணவத்துல ஆடுறவனுக்கு பேரு சேவகன் இல்லை அப்படின்னு ஒரு அடி. தேர்தல்னா ஒரு கண்ணியம் வேணுயா, அதை நீங்க கடைப்பிடிக்கலையே. தேர்தலத்துல கண்ணியம் கடைப்பிடிக்கலையே. மற்றவர்களுக்கு எந்த காயமும் ஏற்படாம நடந்துக்கிறது தான் தலைவன். இதுவும் மோடிக்கு தான். தேர்தல்ல கண்ணியமா நடந்துக்கலாம். ஆமா, நீங்க என்ன சொல்றாரு நம்ம ஜி? நீங்க 2 எருமாடு வச்சா உன்னை பிடிக்கிடுவாங்க, உன் தாலி அறுத்துருவாங்க, உன் சொத்தை பிடிக்கிடுவாங்க, உன்னுடைய இடஒதுக்கீட பிடிக்கிடுவாங்க. எவ்வளவு கேவலமான ஒரு பரப்புரையை மோடி மேற்கொண்டாரு. இது ஜனங்களை பாதுகாக்கிறதா? ஜனங்களுக்கு இடையில பிரிவினையை தூண்டுறது தானே? இது எப்படி நியாயமான ஒரு பரப்புரை பிரச்சாரமா இருக்கும்? அதை தாங்க நம்ம ஜி மோகன் பகவத் கேட்கிறார். தேர்தலை ஒரு போட்டியா பார்க்கணும், ஒரு போரா பார்க்க கூடாது. அதுவும் மோடிக்கு தான். ஏன்னா அவர் தான் ஏதோ போர்க்களத்தில் நிற்கிற மாதிரியும் சௌக்கிதார் மாதிரியும் ஏன்னுக்கிட்டு இருந்தாரு. அது ஒரு போட்டியாக பார்க்கணும் தேர்தலை. அதை போரா பார்க்க கூடாது, அது பெரிய பின்விளைவுகளை உருவாக்கும், கவனமா இரு அப்படின்னு எச்சரிச்சிருக்காருங்க மோடிஜிய. அது மட்டுமா செஞ்சீங்க? தொழில்நுட்பத்தின் மூலமாக பொய்யை பிரச்சாரம் பண்ணீங்க. ஒருத்தர் மிக மோசமா சாடுனீங்க. அந்த இடத்துல ஒரு திருத்தம் வேண்டும் மிஸ்டர் மோகன் பகவத். ஒருத்தர் சாடல, ஒருத்தர் மட்டுமே சாடிக்கிட்டு இருந்தாரு. யாரு? நம்ம 56 இன்ச் மோடிஜியும் அவர்களுடைய பரிவாரங்களும் தான் சாடிக்கிட்டு இருந்தாங்க. மக்களை பிளவுபடுத்துகிற வேலையை அவங்க தான் செஞ்சாங்க, நாங்க செய்யல. இஸ்லாமியர்கள் மோசம், இஸ்லாமியர்கள் நிறைய புள்ள பெத்துக்கிட்டாங்க, உங்களுடைய எல்லா வளங்களையும் இஸ்லாமியர்கள் கொள்ளையடிப்பாங்கன்னு கூச்சமே இல்லாம பேசினவர் மோடி, நாங்க இல்ல. அதே மாதிரி தான் இங்க வந்து உட்காந்துட்டு ஒரு மதத்தையும் இழிவுபடுத்துவதும், சாமிக்கே நான் சாமிடா, நான் கடவுளுடைய குழந்தைடா அப்படின்னு சொன்ன அயோக்கியத்தனத்தை செஞ்சதும் மோடி தான், நாங்க இல்ல. அதனால நீங்க அட்வைஸ ஒருத்தர் அப்படின்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. ஒருத்தர் இப்படி பேசலாமா அப்படின்னு தான் நீங்க கேட்கணும். எதிர்கட்சி ஒரு எதிரி கட்சி இல்லைங்க. அவங்க வலுவா எதிர்கட்சி இருந்தாலும் ஆளுங்கட்சி சரியா இருக்க முடியும். அப்ப எதிர்கட்சிகளை நீங்க எதிரி மாதிரி ட்ரீட் பண்றீங்க. அப்பா, ஏன்னா ராகுல் காந்தி அவருடைய MP பதவி செல்லாதுன்னு அறிவிச்சு அவரை வீட்டை விட்டு துரத்தி அவர் மின்சாரத்தை கட் பண்ணி தண்ணி குழாயை கட் பண்ணி இவ்வளவு கேடு கட்டத்தை செஞ்சப்பெல்லாம் மோகன் பகவத் வேடிக்கை பார்த்தாரு. ஆனா இன்னைக்கு கடுப்பாகி கேட்கிறாரு, எதிர்கட்சிக்காரங்க எதிரி இல்லைங்க, அவங்களை எதிரியா நடத்தாதீங்க, அறிவை இப்படி கேடு கட்டத்தனமா பயன்படுத்தாதீங்க, அது மக்களுக்கு உதவாது. ஜி ஒண்ணு பண்ணுங்க, மோடிஜியும் அவருடைய பரிவாரங்களையும் கூப்பிட்டு உட்கார வச்சு ஸ்பெஷல் கிளாஸ் ஒன்று எடுங்க. ஏன்னா எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு கண்ணியம் தெரியும், எங்களுடைய அரசியல் சித்தாந்த தெளிவு எங்களுக்கு இருக்கு, எதிர்கட்சி எப்படி அணுகணும்னு எங்களுக்கு தெரியும். உங்க ஆயுதத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்க ரியாக்ட் பண்ண முடியும். அதை உங்க கட்சிக்காரங்கிட்ட சொல்லுங்க. ஆக மோகன் பகவத்
வச்சு செஞ்சிருக்காரு, கொளுத்தி போட்டிருக்கிறாரு. அதோட மட்டும் இன்னொரு பெரிய குண்டை தூக்கி போட்டாரு. அங்கதான் இருக்கு. பல 10 ஆண்டுகளா நான் பார்த்திருக்கீங்க. மணிப்பூர் ஒரு அழகான மாநிலம், அவ்வளவு அழகும் அமைதியுமா இருந்த மாநிலம். அதுல திட்டமிட்டே கலவரத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இங்கதாங்க பாயிண்ட்டுக்கு வந்திருக்காரு நம்ம மோகன் பகவத். திட்டமிட்டு கலவரத்தை ஏற்படுத்தியது யாரு? மோடி கும்பல். வேணும்னே பழங்குடி இல்லாத ஒருத்தருக்கு பழங்குடிக்கான அந்தஸ்தை கொடுக்க போறேன், பழங்குடியினர் பட்டியல சேர்க்க போறேன்னு கிளப்பி விட்டது யாரு? மோடி கும்பல். ஆயுதம் கொடுத்தது யாரு? மோடி கும்பல். போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற ஆயுதத்தெல்லாம் களவாட சொல்லி வேடிக்கை பார்த்தது யாரு? மோடி கும்பல். அதுலயும் இந்த பட்டாளத்துல இருந்து ராணுவத்துல இருந்து வந்த ஆளுகளை எல்லாம் வேடிக்கை மட்டும் பாருங்க எல்லாத்தையும் அப்படின்னு ஆர்டர் போட்டது யாரு? மோடி கும்பல். இவ்வளவு பிரச்சனைக்கு இடையிலும் போய் மக்களை சந்திக்காம அந்த தொகுதியிலே நாங்க போட்டியிடல அப்படின்னு அறிவிச்சது யாரு? மோடி கும்பல். இப்ப உங்களுக்கு புரியுதா? அப்ப மோடி கும்பல் திட்டமிட்டு இந்த கலவரத்தை ஏற்படுத்தியது இன்னைக்கு வரையும் போயிட்டு இருக்கு. நேத்து அந்த நாட்டின் அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சருடைய பாதுகாப்பு வாகனத்தின் மீதே துப்பாக்கி சூடு நடந்திருக்கு. உடனே இவர் சொல்றாரு, முதல்ல அதை கையில் எடுங்க, அந்த கலவரத்தை நிறுத்துவதற்கு ஏற்பாடு பண்ணுங்க, அந்த மக்களுக்கான வாழ்வாதாரத்தை உறுதி செய்யுங்க அப்படின்னு மோடி கிட்ட சொல்லியிருக்காரு. அது பாவம், மோடி நல்லா தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். கலவரமோ பிரச்சனையோ கண்ணீரோ இருக்கிற இடத்துக்கு மோடி போக மாட்டாரு. கொண்டாட்டமா இருந்தா மட்டும்தான் மோடி போய் நிப்பாரு. இது கூட தெரியலையே மோகன் பகவத்துக்கு. கூட ஒண்ணு சொல்லிருக்காங்க, இந்த கருத்து கணிப்பு அத்துமீறலாம் இனிமேல் வச்சுக்க கூடாதுன்னு இருக்காரு. இது நேரடியாவே போட்டு அடிக்கிறதா. நாங்க கருத்து கணிப்பிலே 375 வருவோம், 80 வருவோம், 90 வருவோம்னு சொல்லிட்டு தெரிஞ்ச கும்பல் இல்லையா? இந்த கருத்து கணிப்பே எப்படியா? இந்த கருத்து கணிப்பே ஒரு அத்துமீறலுங்க, அயோக்கியத்தனம். இதை மோடி செய்யக்கூடாதுன்னு மோடியுடைய பங்காளியான மோகன் பகவத் கேட்டிருக்காரு RSSல இருந்து. அப்ப நமக்கு நல்லா புரியுது, RSS கடுப்புல இருக்கு. அதனாலதான் நிதின் கட்கரியை பிரதமர் ஆக்கிறதுக்கு வேலை பார்த்தாங்க. இப்படி RSS அடி வாங்கிட்டு கிடக்குறாரா? பத்தாவதுக்கு நம்ம ஐயா ராமதாஸ் வேற. அவர் ஏற்கனவே நீட்டுக்கு எதிராக பல போராட்டங்களை செய்யணும்னு சொன்னவர், பல கோரிக்கைகளை முன் வச்சவர். அதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். அவர் இவர்கிட்ட பேசுறாரு, வாழ்த்துக்கள் மிஸ்டர் மோடி, வாழ்த்துக்கள், நல்லா இருங்க, நல்லபடியாக ஆட்சி செய்யுங்க, ஆனால் எங்கள் பக்கமும் கொஞ்சம் நல்லதை செஞ்சு விடுங்க, இந்த நீட்டை ரத்து பண்ணி விட்டுருங்க, அப்புறம் இந்த வேலை வாய்ப்பை உருவாக்கி விட்டுருங்க, மாநில சுயாட்சியை பெருசாக்கி கொடுங்க, உயர்கல்வியில அந்தந்த மாநிலத்தினுடைய குழந்தைகளுக்கு வாய்ப்பு கிடைக்கும்படியாக செஞ்சு விடுங்க. இதெல்லாம் செஞ்சு மாநில சுயாட்சியை பாதுகாப்பதற்கான அரசாக நீங்க இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு பாருங்க. என்னையா இது? சாதிவாரி கணக்கெடுப்பையும் சேர்த்து விட்டுருக்காரு. இப்ப சாதிவாரி கணக்கெடுப்பு, நீட்டு, வேலை வாய்ப்பு, மாநில சுயாட்சி, மாநிலத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கான கல்வியை உறுதி செய்வது, இது எதுவுமே பிஜேபி செய்யாது. ஆனாலும் தைரியமா இதை செஞ்சு விடுங்கன்னு கேட்டிருக்காரு நம்ம ராமதாஸ் டாக்டர் அவர்கள். நல்லதுங்க, கூட இருந்து குறைஞ்சாதாங்க நடக்கும்னா செய்யட்டுமே. நல்லது யார் செஞ்சாலும் நமக்கு நல்லது தானே.